இன்ஸ்டாகிராம் ஒரே ஒரு புகைப்படம், ஒரு வீடியோ இப்படி ஆரம்பித்த இந்த ஆப் இன்று பலருக்கு தொழிலாக மாறிவிட்டது. முன்பெல்லாம் பிரபலங்களின் வருமானம் என்டர்டெயின்மெண்ட், விளம்பரங்கள், சினிமா அல்லது சீரியல்களில் இருந்து மட்டும் வந்தது. ஆனால் இப்பொழுது யூடியூப், அதைத் தொடர்ந்து இன்ஸ்டாகிராமிலேயே சப்ஸ்கிரிப்ஷன் என்ற புதிய வாய்ப்பு வந்துவிட்டது. முக்கியமாக எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட கண்டென்ட்களுக்காக இவை உருவாக்கப்பட்டது. மற்றொரு புறம் நடிகை அல்லது இன்ஸ்டா இன்ஃபுளுசரை விரும்பும் ரசிகர்கள் மாதம் 399 முதல் 699 வரை ஒரு தொகை செலுத்தி அவர்களின் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டை பார்க்கலாம். இந்த வசதியாலே பல நடிகைகள், இன்ஸ்டாவில் பிரபலமான பெண்கள் மாதத்திற்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள். அந்த வகையில் பிக் பாஸ் சீசன் 8 அதிக நாட்கள் இல்லாமல் குறைந்த நாட்களே கலந்து கொண்ட தர்ஷா குப்தா வெளியே வந்ததும் மீண்டும் இன்ஸ்டாவை கையில் எடுத்தார். சாதாரணமான போட்டோஷூட் புகைப்படங்களும் கவர்ச்சி புகைப்படங்களையும் பதிவிட்டு வருகிறார். இன்ஸ்டாவில் பிரபலமானதை தொடர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் சினிமாவிலும் நடித்து வருகிறார். இந்த நிலையில் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்களுக்காக தனியாக சப்ஸ்கிரைப் பட்டனை வைத்துள்ளார். அதில் ஸ்பெஷலான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பதிவிட்டு வருகிறார். அதற்கு நபர் ஒருவருக்கு கட்டணமாக 499 ரூபாய் நிர்ணயித்துள்ளார். அதில் 900 பேருக்கு மேல் சப்ஸ்கிரைபர்கள் உள்ளனர். இதில் ஒரு மாதத்திற்கு மட்டும் 4 லட்சத்திற்கு மேல் வருமானம் ஈட்டி வருகிறார். இதேபோல பலர் இன்ஸ்டா சப்ஸ்கிரிப்ஷன் மூலம் லட்சக்கணக்கில் சம்பாதித்து வருகிறார்கள். ஆனால் ஆண்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ஓபன் செய்தால் ஒருவர் கூட சப்ஸ்கிரைப் செய்வது இல்லை என குமுறுகிறார்கள் நெட்டிசன்கள். இதன் சாதக பாதகங்களை பார்த்தால் ரசிகர்கள் தங்களுக்கு பிரியமான நடிகையை நெருக்கமாக கனெக்ட் செய்து கொள்ள முடிகிறது. இன்ஃப்ளூயன்சர்களுக்கு ஒரு நிலையான வருமானம் கிடைக்கிறது. திறமையுள்ள நல்ல கலைஞர்கள் தங்கள் ஒரிஜினல் கண்டென்ட்டை உருவாக்கி மானிட்டைஸ் செய்து கொள்ளலாம். அதே வேளையில் சிலர் இந்த வசதியை தவறாக பயன்படுத்தி அளவுக்கு மீறிய தனிப்பட்ட வாழ்க்கையை பகிர்கிறார்கள். ரசிகர்களிடம் பண வசூலிக்கும் முறைகள் அதிகரித்து ஜெனியூன் கண்டென்ட் குறைவாகி வருகிறது என்று விமர்சனங்கள் இருக்கின்றன. எல்லோரும் இந்த வசதியை பயன்படுத்தும் போது பார்ப்பவர்களுக்கே சப்ஸ்கிரிப்ஷன் ஓவர்லோட் ஆகி போகும் அபாயமும் இருக்கிறது.